வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் ரெண்டு. கடல்னு சொன்னால் அதில் இருக்கிறது கடற்கரையில் போகிறது நண்டு. வாழை மரம்னு இருந்தால் அதில் இருக்கிறது தண்டு. பூச்சியில் ஒரு வகை இருக்குது வண்டு. சின்ன குழந்தைக்கு தலையில் போடுறது சிண்டு. ஃபங்க்ஷனில் கொடுக்கறது கண்டு. அதே பொக்கே போல் ஃபங்க்ஷனில் போட்டால் அது பூச்செண்டு. சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற கடையில் வீல் எடுக்கிறது பெண்டு. அதாவது ஆவின் பால். இந்த ஆவின்ற பேர் எதுக்கு இந்த பேர் வந்தது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் ஆ என்ற சொல்லுக்கு கரெக்டான அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பசுமாடு. பசுவை குறிக்கும் சொல்ல தான் ஆ. ஸோ பசுவின் பால் அப்படின்னு சொல்கிறது தான் ஆவின் பால்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் அந்த பேர் வந்தது. அதே போல் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது சூடு கிடையாது, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு தான். அதாவது சந்தையில் மாட்டை வாங்க போகும்போது அந்த மாடு அழுத்தமான தன்னுடைய காலை பதிக்குதா, ஒரு சுவடை நல்லா பதிக்குதான்னு பார்த்து தான் அதை வாங்குவாங்க. ஸோ நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு, அதோடைய கால் தடம் நல்லா பதியுதா, இது வாங்கினா உழவுக்கு யூஸ் ஆகுமான்றதை பார்த்து தான், அந்த சுவடை பார்த்து தான் வாங்குவாங்க. அது காலப்போக்கில் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடுன்றது நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடுன்னு மாறிடுச்சு. நன்றி, வணக்கம் மக்களே.